ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் ஊர் காரைக்குடி ஸ்பெஷல் ஆடி கும்மாயம். இதில் நிறைய புரோட்டீன் நிறையா இருக்குது, இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. இது கோயிலில் நிறைய பிரசாதமாக கொடுப்பாங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பச்சரிசி. நான் பச்சரிசி எடுத்துருக்கேன், உங்கள் வீட்டில் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே வாசத்துக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆற வச்சுங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு சக்கரை ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி, இதுதான் அளவு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற பவுடரை சக்கரை பாவில் கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சட்டியிலே கிண்டுனா நல்லா திரண்டுக்கும், கட்டிப்பட்டு போயிருக்கும். இது மாதிரி கையில் கரைச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுக்க மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இடையிடையில் நெய் கலந்துகிட்டே இருங்க. அதிகபட்சம் ஒரு 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. இப்போ இதெல்லாம் கலந்து கொடுங்க. இந்த அளவுக்கு கட்டியானதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சையும் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஆடி கும்மாய ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.